லோகேஷ் கனகராஜ். இப்போ நான் வந்துட்டு டைரக்ஷன் பற்றியோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பற்றியோ டெக்னிக்கலாக பேசல வரல, ஒரு காமன் ஆடியன்ஸாக என்ன தோணுது அப்படிங்கிறது தான். லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஸ்டார்ஸ் லைக் ரஜினி அண்ட் விஜய் இவங்க 2 பேர்த்த ஹேண்டில் பண்ணும்போது மட்டும்தான் லோகேஷ் கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறாரு. ஏன்னு சொன்னால் ஈவன் கமல் அந்த கேட்டகரிக்குள்ளே வர மாட்டார். ஏன்னா வந்து கமல் வந்து ஸ்டார் இல்லை. ஸோ கமல் வந்து இந்த ஸ்டார் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர வேணாம். லைக் ஈவன் கூலியாக இருக்கட்டும், ஆர் லியோவாக இருக்கட்டும், ஈவன் மாஸ்டராக கூட இருக்கட்டுமே, இந்த 3க்கும் கிடைச்ச ரெஸ்பான்ஸும், விக்ரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், மாநகரமாக இருக்கட்டும், இந்த 3 படத்துக்கும் கிடைச்ச ரெஸ்பான்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாநகரம், கைதி, விக்ரம் இந்த 3 படத்துக்கு கிடைச்ச அந்த ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்து மாஸ்டருக்கோ லியோக்கோ ஆர் கூலிக்கோ கிடச்சிருக்காது. எதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, லைக் இப்போது இந்த பெரிய ஸ்டார் ரஜினி, விஜய் இவங்க 2 பேர்த்தோட கதைனா ஃபஸ்ட்டு ரஜினியோட கேரக்டர் அண்ட் விஜயோட கேரக்டர் இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சு தான் மிச்சது எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் ப்ராப்ளமே. ஈவன் இப்போது லியோவாக இருக்கட்டும், லியோன்னு ஒரு கேரக்டர் மைண்டில் வச்சுக்கிட்டா ஓகே இதை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒன்று. அதேமாதிரி இப்போ கூலியாக இருக்கட்டும், இந்த தேவாங்கன்னு ஒரு கேரக்டர் வச்சு தான் அதை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவன் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டரை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் யோசிக்கிறார் இல்லையா, அதுதான் பிரச்சனையே. இப்போ லோகேஷ் வந்துட்டு ரஜினி, விஜய், அஜித் இவங்க 3 பேர்த்த தவிர வேறு யாரை வச்சு படம் எடுத்தாலும் அந்த படம் வந்துட்டு உங்களுக்கு கைதி அளவுக்கு ஆர் மாநகரம் அளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.